உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஒரு சிலருக்கு அந்த ஆப்ஷன் பார்த்து வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் ஏதாவது சொல்ல சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் பர்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரும்போது அது என்ன ஆகும்னா ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டட் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், நான் பர்மிஷன் கொடுக்கும்போது இங்கே எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டட் அப்படின்னு எனக்கு வந்து காட்டுது. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஓப்பன் செட்டிங்ஸில் போய்ட்டு அதோடைய பர்மிஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்து தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. பட் என்ன தான் நான் வந்து கொடுத்தாலும் இந்த அப்ளிகேஷன் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல. இப்படி நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாமே. அதனால் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு யூஸரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிராதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மெத்தடாக கொண்டு வந்துருக்கேன். இன்ஸ்டால் பட்டன் அன்லாக் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதுக்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமாக உள்ளே போயிட்டு பிறகு இது ஆஃபில் இருக்கு இல்லையா, இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது மட்டும் நீங்கள் வந்து செய்தால் போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் பேக் போயிடுங்க. வேணும்னா ஒரு தடவை நீங்கள் அதை படித்து பார்த்துக்குங்க. ஸோ இருக்க பர்மிஷன்ஸ் கூட எதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. கொடுத்த இருக்க பர்மிஷனே போதுமானது. ஸோ இது ஸ்டோரேஜ் பர்மிஷன் கூட கொடுக்குறதா கொடுங்க, இல்லைனா ஓகே. ஸோ இது நான் கொடுத்து வச்சுக்கிறதுக்கும் பேக் போயிடுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் பண்ணதான்னு. ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பார்த்தோன்னா வந்து எக்ஸ்பிளைன் பர்மிஷன் அது வந்து கேட்குது. அலோவ் பண்ணிட்டு உள்ள போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பர்மிஷன் இந்த பர்மிஷன்லாம் கொடுக்கணும் இல்லையா. பாருங்கள், இப்போ நான் எனேபிள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எனேபிள் ஆனது ஆகிடுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பிள்ஸ் வந்துருக்கு. இங்கே லாக்கான சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் நோ காட்டுது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் நோ கொடுத்ததுக்கு அப்புறமாக ஒர்க் பண்ணதாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இது மாதிரி ப்ராப்ளம் யாருக்கு இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். மேபி நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பழைய மெத்தட் இருக்கும். அந்த பழைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த மெத்தட் ஒர்க் பண்ணலைன்னா ஆல்டர்னேட்டாக இந்த மெத்தட் பார்த்தா நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பட்டன் அன்லாக் பார்த்தா நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ கூட அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் டிசேபிள் வந்து பண்ணி வச்சிடலாம். அதனால் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு யூஸரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய மெத்தட் இது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எப்போ இந்த ஓவர்லே டிடெக்டர் ப்ராப்ளம் வரும்னே தெரியாது. ஸோ தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இந்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறைய டெக் அப்டேட்ஸ்க்கெல்லாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.